எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பீட் ஒர்க் பற்றி பார்க்கலாம். பீட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபினிஷில் இருக்கிற பீட்ஸ். இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா டல் கோல்ட். இப்போது இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கொடி மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சின்ன பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைவுகளில் வரும்போது நம்ம ஒவ்வொரு பீட்ஸை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் மேல் நோக்கி இந்த கொடியிலேருந்து கொண்டு போக போகிறேன். அதனால் நான் 2 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து ஒரு போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோசி ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் பீட்ஸும். நம்ம 2 பீட்ஸ் கொடுத்தோம்னா, அதாவது இந்த மாதிரி 2 செட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த விரலில் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த சுண்டு விரலில் இப்படி தள்ளி விடுங்க. அதாவது மிச்சம் இருக்கிறது கீழே விழுகாமல் இருக்கும். மறுபடியும் நம்ம அந்த விரலில் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை இப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 பீடு கோர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த விரலில் மெட்டிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய டிசைன்ஸில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விரலில் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டிச்சுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம அந்த 4 பீட்ஸும் ஒட்டுக்காக விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இந்த கொடி டிசைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொடியில் இந்த சைடில் சின்ன அரும்பு வர மாதிரி போடலாம். இந்த பக்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பீடு அப்புறம் ஒரு பெரிய பீடு கோர்க்குறேன். அப்போ தான் நம்ம அந்த கொடியிலேருந்து எடுக்கும்போது பெரிய பீடு கொடிக்கிட்ட இருந்து வரும். இந்த மாதிரி நம்ம பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் போகும்போது அது குட்டி அரும்பு மாதிரி இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக் டிசைனில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பார்டராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ஒன் சைடு நம்ம அரும்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம சின்ன சின்ன ஒரு கொடி மாதிரி போடலாம். அதாவது பெரிய கொடியிலேருந்து ஒரு சின்ன கொடி மாதிரி ஒரு கோவில் லைன் போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீட்ஸ் கொடுத்துட்டு வரலாம். இந்த பெண்டில் வரும்போது, அதாவது இந்த சின்ன சின்ன கர்வ்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் கொடுக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பெண்ட் வருது, அதனால் நான் ஒரே ஒரு பீடு தான் கொடுக்குறேன். அந்த பெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பீடாகவே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏன் பல்காக எடுக்கக்கூடாது, அதாவது 2 பீட்ஸ் ஒட்டுக்க எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த டிசைனை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.